ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். வெயில் மண்டையை பொழக்குது அப்படின்னு நிறையா புலம்பிகிட்டே இருக்கோம் இப்போல்லாம். இன்னும் வெயில் காலம் இருக்குது, இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நார்மலாக இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜூஸ் குடிப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, குளிர்ந்த தண்ணி குடிப்பாங்க. ஒரு சில டிப்ஸ் மட்டும், வெயிலில் போயிட்டு சில்லுன்னு இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்கவே குடிக்காதீங்க. அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு கெடுதி கொடுக்குற விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அதாவது வெயிலில் போயிட்டு அந்த இடத்துல எங்கேயாவது நின்று கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ஏதாவது குளிர்ச்சியாக, அதுவும் சிப் பை சிப் குடிச்சிங்கன்னா வாயில் அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி குடிக்கிறப்போ அது கொஞ்சம் அதோட தன்மையை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். நம்ம கடன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே விடுறப்போ அந்த குளிர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து உடம்பை அப்படியே ரணகலப்படுத்திடும். ரெண்டாவது, நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கன்னு சொன்னால் இப்போ ரோடு பூரா நம்மளுக்கு தண்ணி பழம் தான் நிறையா தெரியும். ஸோ வாட்டர்மெலனில் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, உள்ள சிரப் ஆட் பண்ணுறாங்க கலருக்காக. அது எப்படி, நீங்கள் நல்ல பழம் முழுசாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க, ஆனால் அது ஒரு ஊசி வச்சு உள்ளே ஏற்றிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றப்போ அது நல்லா ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய நம்ம அதை ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு நம்ம வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு நினச்சி அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டும். உதட்டெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிவப்பாயிடும். ஆனால் உண்மையான அந்த தண்ணி பழத்தில் அந்த விஷயங்கள் கிடையாது. ஸோ பெட்டர் அந்த மாதிரி பழம் இருந்ததுன்னா சாப்பிடாதீங்க, கீழே போட்டுருங்க. அண்ட் போதுமான வரைக்கும் வெயில் டைமில், உச்சி வெயில் இருக்கிற நேரத்தில் வெளியில் அலையிறதை விட்டுட்டு மற்ற நேரங்களில் உங்கள் வேலையை பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை நாங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கோம், நிச்சயம் அந்த டைமில் தான் போகணுன்னா அதுக்கு தேவையான பாதுகாப்போட நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருது. மோஸ்ட்லி டூ வீலரில் போய் அலையாமல் பஸ்ஸில் போகிறதோ, இல்லை இப்போ டூ வீலர்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி கொடை மாதிரி ஏதோ அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரி தலைக்கு மேலே உங்களுக்கு வெயில் ரொம்ப இறங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் தான். அண்ட் தண்ணி நிறையா குடிங்க. ஸோ டீஹைட்ரேட் ஆகிக்கிட்டே இருப்போம், ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டு நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம இந்த வெயில் காலத்தை சந்தோஷமாக கடந்துடலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. தேங்க்யூ.